வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்பனாக ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. சார் எத்தனை வாட்டி தான் சார் உங்ககிட்ட வந்து பேசுறது? நான் தான் வந்து புதுசாக வந்து எதாவது ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்களும் பழையசுலேயே வந்து வேலை பார்க்க சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் செட் ஆகாது சார்னு சொல்லி சிபிகிட்ட வந்து நியாயமாக வந்து கேட்டுட்ருக்காரு. தம்பி, அது திருப்பியும் வந்து வாங்கணும்னா எத்தனை கோடி ஆகும் தெரியுமா? கொஞ்சம் பாருப்பா, ஒரு இயர் எண்டுக்குள்ளே வாங்கிடலாம். என்னது இன்னும் 8 மாதமா? சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் இதே மாதிரி வந்து அநியாயம் பண்ணாதீங்க. நான் அநியாயம் பண்ணுறேன்னா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை நான் பொறுப்பான இடத்துல வேலைக்கு வந்து வச்சுருக்கேன். மற்றவங்களுக்கு நீ தான் வந்து அனுசரணையாக வந்து நடந்துக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பல கோடி செலவு பண்ணி மிஷின்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சிபி வந்து பக்குவமாக எடுத்து சொல்கிறாங்க. இது மாதிரி தோளில் தட்டி கொடுத்து பேசுகிறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் சார். நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைக்க தான் சார் முடியும். நீங்கள் தான் சார் தேவையானதெல்லாம் வாங்கி வந்து போடணும். லாபத்தை மட்டும் அறுவடை பண்ணுறீங்கல்ல, அதில் கொஞ்சம் பர்சன்ட்டை எடுத்து வச்சுருந்தா அப்பப்பயே வந்து புதுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு அவர் வந்து நியாயமாக கேட்குறாங்க. சண்டை அளவுக்கு மீறி போகுது. ஜெகதாம்பாள் வந்து வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, என்ன ஆச்சு வினோத், இங்கே என்ன நடக்குது? மேடம், நியாயமாக கேட்குறாங்க மேடம் சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. உங்கள் பேரை புரிஞ்சிக்காம அந்த கத்திட்டு இருக்காப்புல. இதெல்லாம் நியாயமா? கொஞ்சம் நேரத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சுன்னு அப்படியே ஜெகதாம்பாள் பார்த்து முடிச்சிடுறாங்க. நீங்கள் கேட்குறது நியாயமாக தான் இருக்குது. என் காது பக்கம் இப்போ தானே வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் ஆர்டர் போட்டு வாங்கணுன்னா 1 மாதமாவது ஆகும்ப்பா. அது வரைக்கும் அந்த இடத்துல வேலை பார்க்கணும். அவ்வளோதானம்மா சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் இல்லை, இன்னும் 1 மாதம் வந்து வேலை பாருங்கன்னு நீங்கள் எங்களை இது மாதிரி பாருங்கன்னு தள்ளிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்றும் தேவையில்லை தம்பி. எனக்கு லாபமே வந்து முக்கியம் இல்லை. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த யூனிட்டில் யாரும் வேலை பார்க்க வேணாம். பாக்கி இருக்கிற செஷனில் வந்து மாறி வேலை பாருங்கள், சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உங்கள் எல்லாருக்கும் நைட் ஷிஃப்ட் வந்து போட்டுறேன். நீங்கள் அந்த இடத்துல வந்து இந்த 1 மாதத்துக்கு மட்டும் வேலை வந்து பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு 1 மாதம் கழித்து ஆர்டர் பண்ணிடலாம். நிச்சயம் வர வரைக்கும் எனக்காக இதை மட்டும் பண்ணி கொடுங்கங்கிற மாதிரி ஜெகதாம்பாள் வந்து கேட்குறாங்க. சரி மேடம், நீங்கள் எவ்வளோ தன்மையாக வந்து பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் பேரை கற்றுக்க சொல்லுங்கள், யாருக்கிட்ட எப்படி பேசணுன்னு. நாங்கள் ஒன்றும் எங்களுக்காக கேட்கல, நீங்களும் நல்லா இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் நாங்களும் வந்து கேட்டுட்ருக்கோம். நாங்கள் ஒன்றும் அநியாயமாக கேட்கல, உங்கள் பேரனுக்கு புரிய வைங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சானு, நீ மாட்டுக்கு சரின்னு சொல்லிட்ட. இப்போ எவ்வளோ ரூபா தெரியுமா தேவையில்லாத வெட்டி செலவு அப்படின்னு சிபி வந்து கேட்கும்போது, சில இடத்துல பார்க்கணும், சில இடத்துல வந்து விடணும்ப்பா. அவங்களுக்காக தானேப்பா. அவங்களோட கஷ்டத்தில் நம்ம வளரக்கூடாதுப்பா. அதை மட்டும் புரிஞ்சிக்க. சரி என்ன ஆச்சு? நான் இப்போ தான் அந்த சைட்லேருந்து வந்தேன். எல்லாமே வந்து போட்ட வேலையெல்லாம் அப்படியே வந்து தேங்கி கிடக்குதே அப்படின்னு அந்த இடத்துல வந்து வினோத் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம், நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும். என்னால் காது கொடுத்து ஆப்போசிட் கம்பெனிக்கிட்ட பேச முடியல. டீல் பண்ணவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அவங்க கேட்குற ப்ராடக்டை நம்மளால் வந்து டெலிவரி பண்ண முடியலன்னு சொல்கிறப்ப, இது எல்லாத்துக்கு காரணம் என்னன்னு தெரியும்ப்பா? எல்லாம் வந்து உன்னோட மனைவி தான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க பேரை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் புரியல. வீட்டுக்கு வா, இன்றைக்கி ஒரு முடிவு வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப பிரகாஷ் வராங்க. அம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா அப்படின்னு பிரகாஷ் வந்து சொல்லிடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? நான் இன்றைக்கி உண்டு இல்லைன்னு ஆக்குறேன். நிச்சயம் தமிழோட வளர்ச்சி இல்லைன்னா நம்மளால் இவ்வளோ பெரிய குரோத்தை வந்து அடைஞ்சிருக்கவே முடியாது. தமிழ் இங்கே வந்தால் தான் எல்லாமே வந்து நடக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லோரும் வராங்க. மீனா, நீங்கள் உன் மனசில் தெளிவாக வந்து யோசிச்சுட்டு தான் வந்து பேசுறியா அப்படின்னு சொல்கிறப்ப, சரி எல்லாரும் முடிவாக வந்துட்டீங்கல்ல, வரிசையாக வந்து வந்துடுவீங்களே, இவளுக்காக ஆதரவாக வந்து பேசுகிறதுக்கு அப்படி என்னத்த, இவ இல்லைன்னா அங்கே எதுவுமே வந்து நடக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் வந்து பேசும்போது, ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை? சரி அத்தை, நான் ஒன்று கேட்குறேன். தமிழ் இங்கேருந்து போட்டோம், நான் அனுமதி கொடுக்குறேன். என் இடத்துல யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டிய இடம் என்னோடது. நீ கிடையாது மீனா. உனக்காக நீ கேட்குறது எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சு தரேன். ஆனால் அடாவடியாக கேட்காத, அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செய்வீங்க. நாங்களும் உங்கள் பேச்சை மீறாமல் தான் இத்தனை நாளாக நடந்துக்கிட்டேன். ஆனால் உங்கள் இடம் எனக்கு என் புருஷனுக்கு விட்டு கொடுங்க. தமிழை தாராளமாக வந்து அழைச்சிட்டு போங்க. எப்போ பார்த்தாலும் வெளியில் வாசலுக்கு போனால் என் புருஷங்கிற மரியாதையே இல்லை. யாரோ ஒருத்தர் மாதிரி தான் வந்து நடந்துக்கிறாப்புல. உங்களோட வாரிசுன்னு அவரால் சொல்லவே முடியல. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் உங்களை தான் தெரிஞ்சிருக்கு. என் புருஷனையும் என் பையனையும் தெரியவே இல்லை.
ஏய் அம்மா வந்தா வழி என்ன, எத்தனை வருஷம் உழைப்பு, நான் 1 மாதம் அங்கே போயிட்டு எப்படி இது எல்லாத்தையும் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சும்மா இருங்க, வயசாயிடுச்சுன்னா ஓய்வு எடுக்கணும், ஓய்வு எடுக்கிற வேண்டிய நேரத்தில் இப்படியெல்லாம் நம்ம பிரச்சனையை வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் தமிழ் வரணுன்னா நீங்கள் உங்கள் இடத்த என் புருஷனுக்காக விட்டு கொடுங்க, நீங்கள் தான் வந்து சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் இல்லைன்னா கூட தமிழ் தான் செம்மையாக வந்து கொண்டு வந்துடுவான்னு, எல்லாருமே வந்து அங்கே போயிட்டா நான் சும்மா இருக்க முடியுமா, என் புருஷனுக்கான அங்கீகாரத்தை யார் வாங்கி தருவா, அம்மா பாட்டியோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. டேய் வாய முட்றா, நீ என்ன அம்மானு கூப்பிட்ற, உங்கள் அப்பாக்காக தானடா பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னடா நீ உங்கள் பாட்டிக்காக பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல. ஜானுவோட பையன் பிரகாஷ், அவங்களோட மனைவி நீ, உன்னோட பையன் நான், உன்னோட மருமக தமிழ், அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்குமா உனக்கு குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே 4 பேரில் யார் ஜெயித்தாலும் சந்தோஷம் தானே படணும், அப்படி தான் தமிழ்லாம் இருக்கான்னு நியாயமாக பேசும்போது, பார்த்தீங்களா அத்தை, என் புருஷனுக்கு இங்கே யாராவது ஒருத்தன் கூட வந்து பேசலை, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வெளியில் யாரெல்லாம் வந்து பேசுவா, வாய்ப்பே இல்லைன்னு நல்லாவே தெளிவாக தெரியுது, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள், இல்லாட்டி நான் வேறு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, திருப்பியும் சொல்கிறேன் மீனா, நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன், இப்படியெல்லாம் பேசுகிற எண்ணம் கிடையவே கிடையாது, ஏன் மருமகளுக்கு இது மாதிரி ஒரு விஷயம்லாம் தோணவே தோணாது, யார் பண்ணி வச்ச வேலை அப்படின்னு அந்த இடத்துல அமுதாவை பார்த்தும் கணேசனை பார்த்தும் முறைக்கிறாங்க. அத்தை என்னத்த என்ன பார்த்து முறைக்கிறீங்க, ஏன் மச்சானுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதான்னு அவ கேட்குறா, அதுக்கு எப்படி கேட்கணும், இப்படி தான் அராஜகமாக வந்து கேட்கணுமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா இவன் மனசில், அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி அத்தை, அப்போனா நீங்கள் இந்த வயசில் கூட உங்கள் இடத்த விட்டு கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை, உங்கள் பிள்ளைக்கு கூட தரத்துக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கீங்க, அநியாயம் பண்ணுறீங்க அத்தை, அப்படி இருக்கும்போது உங்களை விட வயசு 25 வயசு கம்மியாக இருக்கிற என் புருஷன் சாதிக்கணும்னு மனசில் ஆசை இருக்குமா இருக்காதா, அதுக்கான இடத்தையும் கொடுக்கணுமா இல்லையா, ஆவுனா தமிழுங்கிறீங்களே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, தமிழுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு பயன்படுத்தினா இப்போ அவ தான் அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, இவ இல்லைன்னா அப்படியே தவிச்சு போய் நிற்கிறீங்களே அப்படின்னு மீனா வந்து கண்ட மேனிக்கு வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் நீ யாரை பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா, என் அம்மாவை பற்றி நல்லா அடிங்க மச்சான் அப்படின்னு கணேசன் வந்து நிற்கிறாங்க. ஏன் தங்கச்சி உங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் மரியாதை கிடைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு ஏன் தங்கச்சியை ஏன் முன்னாடியே வந்து அடிப்பீங்களா, கணேசா இந்த விஷயத்துக்குள்ளே நீ வராத, நான் வரலையே நியாயமாக தானே பேசுகிறேன், மச்சானுக்கு ஒன்றும் புரியல அதனால தான் எடுத்து சொல்கிறேன், உங்கள் மனைவியை நீங்கள் அடிக்கிறீங்க, நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மச்சான், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், எப்படியெல்லாம் என் தங்கச்சி வந்து கஷ்டப்பட்டு போயினான்னு எனக்கு தான் நல்லாவே தெரியும்னு ஃபீலிங்காக வந்து பேசி அழுகுறாங்க. அந்த இடத்துல அழுதாவது நிச்சயம் மனசு மாறுவாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சிபி வந்து கடுப்பாயிட்டாங்க. அம்மா யாருக்காகவும் எதுக்காகவும் பாட்டியை சில இடத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியுமா, இப்படியெல்லாம் பண்ணிட்டா அப்புறம் அவ்வளோதான். சரி நான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன், என்ன பிரகாஷ் என் இடத்துக்கு நீ வரணும்னு ஆசைப்பட்றியா, விட்டு கொடுக்குறேன் உனக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீயா சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சத்தியமாக எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் இல்லவே இல்லைம்மா, நான் எதுக்குமா தேவையில்லாமல் வந்து ஆசைப்பட போகிறேன், அந்த காலம் மாதிரி இல்லைம்மா, நீங்கள் எப்படியோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நான் வந்து துரத்தக்கூட முடியாது, ஏன்னா நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், மீனா சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு விளையாட்டுத்தனமாக வந்து சொல்லுவா, நீங்களாம் கேட்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியாக வந்து கடுப்பாயிட்டாங்க. யோ மனுஷா, உனக்காக இத்தனை நாளாக வந்து நான் கஷ்டப்பட்டேன், அது எல்லாம் தப்புன்னு நீ நினைக்க வைக்காத, உனக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா வந்து சொன்னோன்னே அப்படியே அமைதியாகிட்டாங்க நம்ம பிரகாஷும் அந்த இடத்துல. அம்மா எனக்கு என் பொண்டாட்டி ரொம்ப முக்கியமாக, அவளுக்காக நான் எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுத்துருக்கேன், எனக்காக அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கா, நீங்களே எதுவாக இருந்தாலும் முடிவெடுத்துக்கங்க போதுமா மீனா, அது மாதிரி அமைதியாக நிற்கணும், உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன், என்னம்மா பண்ணலாம் இந்த விஷயத்த, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மீனா இதான் உன்னோட இறுதியான முடிவா, ஆமாத்த இதுதான் என்னோட இறுதியான முடிவு, இந்த விஷயத்துலேருந்து நான் பின்வாங்க தயாராகவே இல்லைங்கிற மாதிரி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. இல்லாட்டி திருப்பியும் உங்கள் பையனை ஏமாத்திடலான்னு நினச்சிங்கன்னா நான் அப்புறம் அதிரடியாக ஒரு முடிவெடுக்கிற மாதிரி ஆகிடும் பார்த்துக்கங்க,
ஓ! என் பையன, என் சொந்தத்த நான் ஏமாத்தணும்னு நெனைக்கிறேன். வாவ்! சொந்த பந்தம்னா இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கு நீங்க எல்லாரும் கத்துக் குடுத்துட்டீங்க. அது மட்டும் எனக்கு புரியுது. இத்தன நாளா நான் கோவப்பட்டு ஒரு முடிவெடுத்தா, அது சரியா இருக்கும்னு நெனச்சேன். ஆனா, நீ வித்தியாசமா வந்து பேசி, என் மனச காயப்படுத்தி, உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கணும்னு யார் வந்து உனக்கு கத்துக் குடுத்தாங்கன்னு தெரியல. அந்த பாதை ரொம்பவே தப்பு மீனா, உனக்கு இந்த குணம்லாம் வரவே கூடாது. பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க மாட்டுக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜானு தன்னோட இடத்த பிரகாஷ்க்கு விட்டுக் குடுப்பாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.